நான் இருக்கும்போது உனக்கு ஏன்யா இந்த அளவுக்கு மனசுல குழப்பம் இருக்கு? சாமி நான் இருக்கேன்யா. நம்பிக்கை இருந்தா நதி கூட பாதை விடும்னு சொல்லுவாங்க. அது வெறும் பழமொழி இல்ல சாமி. அது வாழ்ந்த உண்மை. நீ இப்ப எதுக்காக வருந்துறேன்னு எனக்கு தெரியும். உன் மனசு யாரையோ பிடிச்சு பிடிச்சு விட்டு குடுக்காம கடந்து பிசையுது. பிடித்ததை விட்டால் பிச்சை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா சாமி, சில உறவுகள் அப்படி இல்ல. விட்டா வாழ்க்கையே காலியாகிடும். தெரியுமா உனக்கு? நீ அப்படி ஒரு உறவுக்காகத்தான் இப்ப காத்துக்கிட்டு இருக்க. அது நல்லா தெரியும் சாமி எனக்கு. நான் கேட்கிறேன், நீ யாரையோ நினைத்து இரவு தூங்காம கிடக்குற. உன் கண்ணீர்லேருந்து கண்ணீர் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ படுக்கிற இடமெல்லாம் கண்ணீரா கிடக்கு. இந்த ஒவ்வொரு கண்ணீரையும் தெய்வம் கணக்குல போட்டிருக்கு சாமி. கவலைப்படாத. கண்ணீர் வீணாகாது. கர்மாவும் வீணாகாது. இதுவும் ஒரு உண்மை. நீ நினைக்கிற, என்னடா என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ? இப்படியே போச்சோ? எல்லாம் முடிஞ்சு போச்சோன்னு நினைக்கிற. ஆனா சாமி, இருட்டு இல்லைன்னா விடியலோட மதிப்பு உனக்கு தெரியாதுயா. இது உன் வாழ்க்கையில ஒரு இருட்டு நேரம்தான். அதுக்காண்டி இருட்டாகி ஆயிருமா? அது வெளிச்சத்துக்கு வர்ற நாமே தீக்கிர. நான் உனக்கு ஒரு சின்ன சூசகம் சொல்றேன். கேட்டுக்கோ. இந்த கணக்க சொன்னா கரெக்டா இருக்கு. நீ இப்ப அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்த நோட் பண்றியா? அறிகுறிகள பார்க்குறியா? நீ நினைச்சுக்க, அந்த ஒரே நபரோட நினைவு வந்து திருப்பி திருப்பி வருதா? மீண்டும் மீண்டும் வருதா? அந்த நபரோட பெயர் எங்கேயாவது கேட்குற மாதிரி இருக்கா சாமி? அது சும்மா இல்ல சாமி. அது வரப்போகிற மாற்றத்தோட முன்னோட்டம். மழைக்கு முன்னாடி காற்று வீசும். அதுபோலத்தான் இப்போ உன் வாழ்க்கையிலயும் நடக்குது. நினைச்சுக்க சாமி, நான் இருக்கேன். இன்னும் ஒரு 2 நாளைக்குள்ள கண்டிப்பா எனக்கு வச்சுக்கோ. உன் மனசுல போட்டு வச்சுரு. நீ யார மனசுல வச்சு காத்துக்கிட்டு இருக்கியோ, அந்த ஆள்ட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடியயா. அது எப்படி வேணா இருக்கலாம். யார்ட்டேருந்து தூதாச்சு வரலாம். இல்ல நேரா உனக்கு ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். இது நான் சொல்றது இல்லையா, தெய்வம் சொல்றது. தாமதமானாலும் தர்மம் தள்ளாதும்பாங்க. நீ காத்திருந்தா வீணா போகாது சாமி. இது ஒரு அழைப்பா கூட இருக்கலாம். யார்ட்டயோ இருந்து வந்த அழைப்பு தீவியா கூட இருக்கலாம். அல்லது உன்ன நேர்ல கூட வந்து பார்க்கலாம். அவங்க மனசு மாரி. "தனக்கே இருக்கையா, கவலைப்படாத." ஆனா, அது உன் மனசுக்கு நிம்மதி தரப்போகுதுயா. நீ இப்ப கேட்ப, "ஐயா! இது உண்மையா நடக்குமா? இது உண்மையா நடக்குமா சாமி? நீ என்ன மனசுல நினைச்சு தினைக்கும் கும்பிட்டுருக்கிறது எனக்கு தெரியுது சாமி. கண்டிப்பா அது நடக்கும். நான் உன்ட்ட ஒண்ணு கேட்கிறேன், சொல்றியா?" "நான் இருக்கும்போது ஏன்யா இன்னும் உனக்கு சந்தேகம்? கணக்குல நினைச்சு தினைக்கும் கும்பிட்டுக்கிட்டு இருக்க உனக்கு எப்படியா சந்தேகம் வருது? ஏய்யா! நீ தினைக்கும் நினைக்கிறீல்ல? தினைக்கும் கும்பிடுற எனக்கு தெரியுதுய்யா. கணக்கு தெரியாத சனக்கு எதுவுமே கிடையாதுய்யா. சந்தேகம் உள்ள இடத்துல சந்தோஷம் வராது. நம்பிக்கை வைய்யா. நீ கும்பிடுற இந்த ஐயா மேல நம்பிக்கை வை. நீ அழுத ஒவ்வொரு நிமிஷமும் வீணா போல. உன்னோட ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வீணா போல. நீ நினைச்சு பாரு. ஒரு விதை மண்ணுக்குள்ள புதையணும்னா, அது மரமா ஆகும் சாமி. அதுபோல தான் சாமி உன் வலி இப்போ ஒரு விதை மாதிரி. அது வளரப்போது. அந்த நம்பர் வந்து திரும்ப உன் வாழ்க்கையில வரப்போறாங்க. ஆனா சாமி, ஒரு முக்கியமான விஷயம் மறந்துடாத. இந்த வர்ற வாய்ப்ப விடாத. வந்த மனுஷன காயப்படுத்தாத. முன்ன மாரி நடந்துக்காத ரவி. வந்தா அவங்கள ஏத்துக்கோ. அந்த நபர் வந்ததும், "நீ என்ன விட்டுட்டு ஏன்யா போனன்னு" பழி வாங்காத. காயம் ஆறுன பிறகு குத்தினால், அது காயம் இல்ல சாமி, அது கொலை. அதனால உன் வார்த்தைகள கவனமா வச்சுக்கோ. இந்த முறை நான் உனக்கு குடுக்குற 2வது வாய்க்குயா. ஒரு வாய்ப்பு வாழ்க்கைய மாற்றும். அத தவற விடாத சாமி. நீ இப்போ ஒரு கதவின் முன்னாடி நிக்கிற. அது கூடிய சீக்கிரத்துல திறக்கப் போதுயா. காத்திருந்தவனுக்கு காலம் கை கொடுக்கும். அது உனக்கு நடக்கப் போகுது. இந்த ஐயா சொல்றேன் கேட்டுக்கோ. நான் உனக்கு இன்னும் ஒரு சூசகம் சொல்றேன். இந்த 2 நாள்ல நீ மனசுக்குள்ள வந்து அமைதி மாதிரி தோணும். அதுதான் அறிகுறி. அதுக்கப்புறம் தான் அந்த செய்தி வரும். நீ தயாராயிக்கோ. வந்தவர வரவேற்றுக்கோ. என்னை எப்பயும் கும்பிட்டுக்கிட்டே இருயா, நினைச்சுக்கிட்டே இரு. அந்த நபர் திரும்ப வந்ததும் அவர ஏற்றுக்கோ. முடிஞ்சதுல முடிஞ்சு போனதா இருக்கட்டும். இனிமே அவர் வந்தா ஏத்துக்கோ. அன்பா பேசியா, அமைதியா இரு. அது உன் வாழ்க்கைய திருப்பிக் கூடும். நான் இருக்கும்போது உனக்கு கெட்டது கண்டிப்பா நடக்காது. தெய்வம் இருக்கிற இடத்துல தீமை இறங்காது. நீ இத மனசுல வைய்யா. கவலை எல்லாம் விடு.
நம்பிக்கைய பிடிச்சுக்க சாமி. நான் இருக்கே. நான் இருக்கேன். கணக்கன் இருக்கேன் உங்களோட. கணக்குல வச்சுக்கோ. இன்னும் 2 நாளைக்குள்ள நீ காத்திருந்த அந்த நல்ல செய்தி நிச்சயமா உன்ட்ட வந்து சேரும். அப்போ என்ன நெனச்சு நீ சொல்லுவ, ஐயா சொன்னது தவறில்ல. கணக்கம்பட்டியாரு நெனச்ச கணக்குல எந்த பிழையும் இல்லன்னு. நல்லது நடக்க நேரம் ஆகலாம். ஆனா அது நிச்சயம் நடக்கும். என் மேல நம்பிக்கை வச்சீல, நல்லது கண்டிப்பா நடக்குயா. தர்றேன்யா சாமி.